வெல்கம் டு டார்கெட் சோலா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி வெப்கேமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கூகுள் பேயில் போய் நான் டைப் அடிக்கிற மாதிரி ட்ராய்ட் ஒயர்லெஸ் வெப்கேம் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கம்ப்யூட்டர்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ப்ரோக்ராம் இருக்கிறதோடைய வெப் லிங்க் அதை எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதையும் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான், அதாவது உங்கள் செல்ஃபோனுடைய கேமரா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்ஃபோன் வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மோட்டோ 1 பவர் அப்படிங்கிற நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே இந்த கம்ப்யூட்டர் ஓகேங்களா, இதுவும் இதே இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரே நெட்வொர்க்கில் 2 கனெக்ட் ஆகிருக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு, முக்கியமான ஒரு அம்சமும் கூட. வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய மொபைலில் ஒரு ஒய்ஃபை ஐபி நம்பர் வரும். இது இந்த இடத்துல ட்ராய்ட் அண்ட் கிளைண்ட்னு உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல இதே நம்பர் இருக்கான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு 192.168.43.211 இருக்கு. ஆனால் நம்ம ஃபோனில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 131 வந்திருக்கு. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய வியூ அப்படியே உங்களுக்கு கேப்சர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு ஜாப் அதை பற்றின டீட்டெயில்ஸு எதனா சொல்லித்தரலாம். இதை வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு போன வாட்டி நம்ம பார்த்து ஜூம் ஆப்பில் எப்படி பண்ணலான்னு யோசிப்போம். இதை மினிமைஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி உங்கள் செல்ஃபோன்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இந்த வீடியோ வெளியே வந்தாச்சு, ஆனால் வீடியோ ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூ மீட்டிங் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற வியூஸ் தான் உங்களுக்கு வருது. இது முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ட்ராய்ட் கேம், அதாவது வீடியோவில் போயிட்டு நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணனால 2 இது கேட்குது. நீங்கள் ட்ராய்ட் கேம் அப்படின்றத கொடுத்துடணும். அதே மாதிரி ஆடியோ வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆடியோவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது கொடுக்க வேணாம், இது கொடுக்க வேணாம். ஸோ நான் இப்போ கம்ப்யூட்டருடைய ஃபோன் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் செல்ஃபோனை எப்படி வெப்கேமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ நான் என்ன போட போகிறேன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்ம பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது முக்கியமாக என்ன தேவையாக இருக்குது அப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தேவையாக இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லாருடைய செல்ஃபோன் நம்பர்ஸும் எப்படி உள்ளார கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இந்த ட்ராய்ட் கேமில். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக உங்கள் ஃபோன் லாக் ஆயிருந்தாலும் இது வீடியோ காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க. அதே மாதிரி யூஎஸ்பி, உங்கள்கிட்ட ஒய்ஃபை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனை யூஎஸ்பி மூலயமா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கேமராவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க டார்கெட் சோலாவுக்கு. மிக்க நன்றி.